ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஆடி 18 எல்லோரும் காலையில் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வந்து விசேஷம் அப்படி இப்படின்னு எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஊரில். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வர்றதுக்கு டைம் இல்லை, இப்போ நைட்டு தான் வந்தோம். லைட்டாக அப்படியே மீடியமாக ஒரு மலை தூறல். அப்புறம் இந்த டைம் நாங்கள் கோயில் கூட சாத்திடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் அவசர அவசரமாக. ஆனால் பரவாயில்ல, நல்ல ஒரு கரெக்டான டைமுக்கு வந்துவிட்டோம். கரெக்டாக நடை சாத்துறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்துவிட்டோம். கோயிலை சுற்றி வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக லைட் வெளிச்சம் அவ்வளோக்கா கவர் ஆகலை. இங்கே ஒரு பக்கம் மட்டும்தான் கரெக்டாக ஆஞ்சநேயரை கவர் பண்ணி செமையாக ஒரு லைட் இருக்குது, அதனால் இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக மழை வேறு லைட்டாக தூரிகிட்ருக்கா, அதனால் அவ்வளோக்கா கிளியராக எங்கேயும் எடுக்க முடியாது வீடியோ. நம்மளோட ஃபேவரட் காட் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா முருகர் இருப்பார். ஓகே, சரி. தம்பி வரல, தம்பி பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்கல. சாமி கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீ வந்து வீட்டுக்கு வந்து கிளாஸ் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அடுத்து அப்படியே கீழே போகலாம் வாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு அமாவாசை அப்படிங்கிறனால ஏதாவது ஸ்பெஷல் இருக்குமா என்ன அப்படின்னு, பூஜை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே போயிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் அந்த சாங், ஐயப்பன் சாங் வந்து ஒரு மைல்டாக வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. அது கேட்குறக்கே உள்ளே வந்து ஒரு மாதிரி நல்லா மன அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உள்ளே போனாலே அந்த சாமி பாட்டு கேட்குறதுக்கும் உள்ளே அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கும்போது உள்ளே அந்த சாங்கில் போயிட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் வெளியில் வந்து பேசுகிறேன். உள்ளேயும் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் அதனால் வந்து பெருசாக உள்ளே போய் எதுவும் எடுக்கிறதில்ல. அப்படியே வெளியில் கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு கூட்டம்லாம் இருக்காது. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப கூட்டம் அப்படிலாம் இருக்காதுங்க. மிஞ்சி போனால் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ ஐயர், தமிழ்காரங்க ஐயர் ஒருத்தர் இருக்கார். அது இல்லாமல் ஒரு 2 3 பேர் கோயிலில் இருப்பாங்க, அவ்வளோதான். என்னாச்சு, நாளைக்கு என்ன பூஜை இருக்குன்னு எதாவது சொன்னாங்களா? எதுவுமே இல்லையா? ஓகேங்க, 2 மாதத்துக்கு எந்த பூஜையும் கிடையாது. அப்புறம் கார்த்திகை மாதம் வந்தால் டெய்லியும் பூஜை தான். அப்புறம் பூஜை விசேஷம் எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக விசேஷம் இல்லையா? டெய்லி பூஜை பண்ணுவாங்களாம், பட் விசேஷம் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கார்த்திகை மாதம் வந்தால் 2 மாதம் ஜேன்னு இருக்கும் ஐயப்பன் கோவிலில். ஓகே, நாங்கள் இந்த வருஷம் ஆடி 18 இப்படி சூப்பராக நைட்டு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஓகே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறோம். நாங்கள் மாலை ஓடையில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம். சரியான ஃபங்க்ஷன் இருக்கும், நிறையா அதுக்கு வருவோம். அப்போ எல்லாம் இங்கே நிறைய ஃபங்க்ஷன் சரியாக இவ்வளோ தான் இருக்குது கோயிலில். ஓகே, பை பை பை, தேங்க்யூ.